உதயநிதியின் கைது, சற்று முன் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்ட விஜய். என்ன நடந்தது? அதாவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள உதயநிதி ஸ்டாலினின் விவகாரம் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆதரவு, எதிர்ப்பு கருத்துக்கள் வேகமாக பரவி தமிழக அரசியலில் புதிய ட்ரெண்டாக மாறியுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய பேச்சு தமிழக அரசியலில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வில் முதல்வர் விஜய் மற்றும் தாவேகா அரசை விமர்சித்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் சமூக வலைதளத்தின் மூலம் பதிலளித்துள்ளார். தனது பதிவில் எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை உணராமல் பேசப்பட்ட கருத்துக்கள் ஏற்க முடியாதவை என்றும் அரசியல் நாகரிகம் மற்றும் பதவியின் மாண்பை மதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டு அரசியல் விமர்சனங்களுக்கு எல்லை இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டனர். இதனால் தமிழகத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு நிலையை கண்காணிக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் உதயநிதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் திட்டமில்லை என்றும் காவல்துறை விசாரணைக்கு பிறகு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் விசாரணை முடிந்தவுடன் உதயநிதியை அதே நாளில் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு அவர் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. உதயநிதி கைது, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்கள், அமைச்சர் ஆனந்தின் பதிலடி பதிவு மற்றும் நீதிமன்ற உத்தரவு ஆகியவை தமிழக அரசில் தற்போது முக்கிய விவாத பொருளாகவே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் தற்போது உதயநிதி ஸ்டாலினின் கைது தொடர்பாக பதிவிட்ட மு.க. ஸ்டாலின் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலம் உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள். உதயநிதி ஆபாசமாக எதுவும் பேசவில்லை. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும். விசாரணையின் நோக்கமெனில் சென்னையிலேயே விசாரித்திருக்கலாமே. நீதிமன்ற தீர்ப்பு பாசிச தன்மைக்கு விழுந்த அடி. தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான திமுகவினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காவிரி உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத தாவேகா அரசின் அலட்சிய ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தாவேகா அரசின் கையாலாகாத தனத்தை அம்பலப்படுத்தினார். மேலும் நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை. மேகதாது அணையை தடுத்து பேசவும், மேகதாது அணையை தடுக்க பேசவும் முடியவில்லை. விவசாயிகளின் வேதனையில் கண்ணீர் வடிக்கையில் அமைச்சர்கள் முதலமைச்சர் நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோக்கர் அமைச்சரவை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தார். இதற்கு இதுவரை ஆட்சியாளர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரச்சனையை திசை திருப்ப எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டுக்கு வந்த போலீஸ் படை அவரை அராஜகமாக கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றுள்ளது. நாளை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சித் தலைவர் அவையில் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கை தொடங்கி இருக்கிறார்கள். நாடு முழுவதும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணமில்லை. விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுவோம் என்று நீதிமன்றத்தில் தாவேகா அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து நடத்தியிருக்கலாமே. எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும்? உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆட்சிக்கு வந்தது முதல்
தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலைதான் முதலமைச்சர் விஜய் பார்த்து வருகிறார். உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவதாகும். உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல. அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர்தான் உதயநிதி. தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்து வைத்துள்ள கழக உடன்பிறப்புகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று தற்போது மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இவரின் பதிவு தாவேகாவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது கைது செய்ய வேண்டும் என்று உதயநிதியை தஞ்சைக்கு அழைத்துவிட்டு தற்போது திடீரென கைது செய்யும் நோக்கமில்லை, விசாரணைக்குத்தான் அவரை நாங்கள் அழைத்து சென்றோம் என்று தாவேகா நீதிபதி கூறியது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தற்போது மு.க. ஸ்டாலின் சொன்னது போலவே அவரை சென்னையிலேயே விசாரித்திருக்கலாம் என்று பலரும் கூறி வந்த நிலையில் அதன் பின்னணி விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் இது தொடர்பாக முதல்வர் விஜயிடம் ஃபோன் செய்து பேசியதாகவும், உடனே முதல்வர் விஜய், நாங்கள் செய்தது தவறுதான், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் இதற்கு கைது வரைக்கும் போயிருக்கக்கூடாது என்று முதல்வர் விஜயே மு.க. ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகுதான் தற்போது தாவேகா வழக்கறிஞர் அங்கு எங்களுக்கு கைது செய்யும் நோக்கமில்லை, விசாரணைக்காகத்தான் அழைத்து வந்தோம் என்று மாற்றி கூறியிருப்பதாகவும், தற்போது விசாரணையை சென்னையில் வைத்திருக்கலாமே என்று அடுத்தடுத்து அவர்கள் மீது அடுத்தடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினிடம் முதல்வர் விஜய் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தற்போது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது உதயநிதியை கைது செய்து ஒட்டுமொத்த தமிழகமுமே பரபரப்பான சூழலில் ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இதை தவிர்த்திருக்கலாம். நிறைய இடங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிட்டது. திமுகவினரும் தாவேகாவினரும் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டதால் பொதுமக்கள் பலரும் காயமடைந்து விட்டனர். எதற்காக தாவேகா அரசு இதை செய்ய வேண்டும்? எப்படியெல்லாம் என்னென்னமோ பேசி இருக்கிறார்கள். எதற்கு இதுக்கெல்லாம் போய் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவரை கண்டித்திருக்கலாம், விசாரித்திருக்கலாம், ஏதாவது வேறு வழியை கையாண்டிருக்கலாம். இதற்கு கைது நடவடிக்கை என்பது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று தற்போது அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.